ஒவ்வொரு உடல்லையும் ஒவ்வொரு எண் அதிர்வு இருக்கு. உதாரணத்துக்கு 1ஆம் நம்பர்ல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா, ஒரு 1ஆம் நம்பர் ஆதிக்கம் அந்த அதிர்வு எண் இருக்கும். இந்த அதிர்வெண் இருக்கும்போது, அவங்க உடம்புக்குன்னு வந்து பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு 2ம் இருக்கு. இந்த 2யுமே நியூட்ரல் பண்றதுக்குன்னு ஒரு மூலிகை மாரி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் நம்பர்காரங்களுக்கு தேனை வந்து ரெகுலரா அவங்க வந்து பால்லயே, தண்ணியிலயே சேர்த்துக்கணும். ம். 2ஆம் நம்பர்காரங்க வல்லாரைக்கீரை. 3ஆம் நம்பர்காரங்களுக்கு நெல்லிக்கனி. இந்த 3ஆம் நம்பர்ங்கிறது நெல்லிக்கனி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 3ஆம் நம்பருக்குரியது தங்கம். குரு ஆதிக்கம் தங்கம். அந்த தங்கத்தை மழையா பொழிய செய்யும்போது ஆதிசங்கர் உபயோகிச்சது அந்த நெல்லிக்கனி. ஸோ 3ஆம் நம்பர்காரங்களுக்கு நெல்லிக்கனி. அதாவது பெரிய நெல்லிக்காய். 4ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் சர்ப்ப கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ராகு கேதுங்கிறதுனால சர்ப்ப கிரகங்களுக்கு தோல்ல தான் உங்களுக்கு எல்லா உணர்வும் இருக்குங்கிறதுனால அவங்க ரெகுலரா வந்து நடக்கணும், ஜிம்முக்கு போகணும், எப்படியாவது உடம்புலேருந்து வேர்வை வெளியில வரணும் தோல் ம். வழியா. ஸோ அந்த 4, 7க்கு அந்த மாதிரி செஞ்சுட்டா நல்லது. 5ஆம் நம்பர்காரங்களுக்கு யோகாசனம், பிராணாயாமம் நிச்சயமா செய்யணும். நரம்பு தளர்ச்சி, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு யோகாசனம், பிராணாயாமம் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ம். 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால, பணக்காரத்தன்மை இருக்கிறதுனால, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான இப்ப சாப்பிடுறது நல்லது. 7க்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. 8ஆம் நம்பருக்கு நம்ம லெமன் வாட்டர் சொல்லிட்டோம். 9ஆம் நம்பர்காரங்களுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, உடம்புல வந்து அதிகபட்ச உஷ்ணம் இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால இவங்களுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னாக்க எப்பயுமே ஒரு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த எண்ணெய் குளியல் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையும், ஆண்களுக்கு சனிக்கிழமையும் உத்தமமானது.